மக்களே, பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT இன்னைக்கு டை நம்பர் 10. தபங் டெல்லி ஒரு பக்கம், யூ மும்பா டிடி மறுபக்கம். கோவால இந்த மோதல். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்கு தொடக்கம் சிறப்பா இல்ல. முதல் போட்டியை கோவா கிட்ட தோத்தாங்க, அடுத்த போட்டியை அஹமதாபாத் கிட்ட தோத்துருக்காங்க. வெற்றி திரும்புமா, வெற்றி வருமா, பூங்காற்று திரும்புமா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வெற்றி வெற்றி வெற்றி. தோல்வி கிலோ என்ன விலை, அதுக்கு ஸ்பெல்லிங் என்ன, எங்க டிக்ஷனரியில் அந்த வார்த்தை இல்ல. இப்படி எல்லா டைலாகையும் நம்ம தபங் தெரியல சொல்ல முடியும். ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு ஆடி இருக்காங்க. இன்னைக்கு எப்படி இருக்க போது ஆர்டர் ஆஃப் பிளே அப்படின்னா, முதல் மென் சிங்கிள்ஸ்ல யூசுப் மற்றும் மானுஷோட மோதல். அப்புறம் விமன் சிங்கிள்ஸ்ல சுத்திர்தா மற்றும் மேனா ஹர்ஸே உள்ள வருவாங்க. மிக்ஸ்டு டபுள்ஸ் வரும்போது சத்யன் மற்றும் மரியா, இது வரைக்கும் தோற்காத ஒரு டீம், அவங்க வராங்க. அப்புறமா சத்யன் மற்றும் லிலியன் பாதே, மரியா மற்றும் அனுஷான்னு அங்க முடிக்க போறாங்க. சொல்றத செய்யறாங்களா? முதல் புள்ளி மானுஷா, 1 love. இந்த சர்வையை உடைக்கணும்னு வெளியில 1 all. அவர் சோரா மட்சுசிமா தோக்கடிச்சிருக்காரு. யாரு அந்த சோரானா, இப்போ யுஎஸ் கிராண்ட் ஸ்மாஷ் ஜெயிச்ச ஜாப்பனீஸ் வீரர். அவரே சீரியஸா பர்சூ பண்றாங்க. சரத் கமலா சரத் கமல் தான். அவர் எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காரு, மல்டிபிள் மெடல்ஸ் அட் காமன்வெல்த் கேம்ஸ். கரெக்ட். அந்த ரூல்ஸ் படி அதே டீமை அப்படியே ரிட்டர்ன் பண்றது கடினம். 2 பேரை பண்ணலாம், பண்ணல அவங்க. இல்ல டெல்லியில பண்ணிருக்காங்கல்ல, சத்திரியம் பண்ணிருக்காங்க. கஷ்டப்படுறத பாக்குறோம். பரவாயில்லைங்க, இந்த முறை ரொம்ப ஃப்ளூயிடா அந்த ஒரு ஷாட்ஸ் வந்துச்சு. லெஃப்ட் அழகா அந்த ஃபோர் ஹேண்ட் நக்கு 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 டக் டக் டக்னு வச்சா அற்புதங்க. ரொம்ப குழப்பிக்காம சிம்பிளா வந்துட்டு அப்புறம் டேபிள் டென்னிஸ்க்கு வந்தார். கிரிக்கெட் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் லவ். மானுஷாக்கு ஒரு பைப் மேல விழுந்துட்டாராம். அப்படியே அதுல இருந்து அவரை கட்டுப்படுத்த முடியாம அப்படியே அந்த பைப்பை வெளியில எடுத்து முடிச்சிட்டார். அதாவது மானுஷா பந்த வெளியே அடிச்சதன் காரணமாக புள்ளி யூசுஃபுக்கு போயிருக்கு. 11-9 அவர் முதல் கேம ஜெயிக்கிறாரு. ராலி இருந்தாங்கன்னா மேபி இங்க மாறி இருக்கலாம். டக்குன்னு முடிக்க போயிட்டார். ஸ்கோர் 1-0 in favor of தபங் டெல்லி டிடி. அப்பாடா, ராலி கொஞ்சம் வருதுன்னு நினைச்சோம். அப்பயும் 4 ஷாட் தான் கொடுப்போன்றாங்க. புள்ளி யூசுஃபுக்கு போயிருக்கு. இப்போ மானுஷாலாம் டபுள்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட். ஒரே ஒரு டைட்டில் மட்டும்தான் டெல்லிக்கு. நாக் அவுட்ஸ் வராம போறது சிக்கல் தானே உங்களுக்கு. ஆமா, பிக் மேட்ச் மென்டாலிட்டி இல்ல. இப்ப பட்டர்ஃப்ளை டைம் அவுட். மார்டினா நவரட்லோவா சொல்லவே வேண்டாம். யோயோ எப்படிங்க எடுத்தாரு அத? ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாருங்க. அத பந்து வேற புள்ளி மாதிரி இருக்குது ராலில எல்லாம் வேகமா போகும்போது. இந்த முறை புள்ளி முதல் பாக்கும்போது எனக்கு டக்குன்னு பிரேக்கிங் பேட்ல வர்ற ஒருத்தர் மாதிரி இருக்குதுங்க. ஐயோ, திருப்பியும் பேக் ஹேண்ட்ல ஒரு மாதிரி அட்டாக்கிங். அவங்க 2 பேரையும் கம்பைன் பண்ணி பாத்தீங்களா, ஜே மோடக்கி ஜான் மர்ஃபியோ. ஆச்சோ, அடுத்து சுத்தத்தா வராங்கல்ல, அவங்க இல்லாத ராலி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஒரு பாயிண்ட் ராலி போகும். திவ்யான்ஷி பால் ரொம்ப ரொம்ப கடினம். சில பேர் மொமெண்டத்துல 2 கேம் ஜெயிச்சுட்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிலாம் பார்க்க தோணுது. எடுத்துட்டாங்க, மேட்ச் ஜெயிச்சிட்டாருங்க யூசுப் அப்துல் அசீஸ். எப்படி 4 ஹேண்டுமே அவங்களுக்கு உள்ள பிளேஸ் பண்ண முடியல. 11 இரண்டாவது கேமையும் மேட்சையும் ஜெயிக்கிறார் யூசுப் அப்துல் அசீஸ். இன்னைக்கு இந்தியன்ஸ் எல்லாருமே ஃபாரினரை மீட் பண்றாங்க. 4 சிங்கிள்ஸ்லயும் அப்படிதான். கேம் 2-1 போக மாட்டேனார். ஜெயிப்பாருன்னு தோணுது மானுஷா. அந்த அளவுக்கு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் ஆடே முதல் புள்ளி மானுஷா வெள்ளடிச்சதன் காரணமாக வருது. 3 கேம் இருக்கும். ஒவ்வொரு கேம் ஜெயிச்சாலும் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. என்னங்க பண்ணாரு திடீர்னு அரௌண்ட் த பேக் ஆடுறனாப்ல? ரிவ்யூவா? பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இது கலக்கிட்டு இருக்காப்ல. அடுத்த வருஷம் இங்க வந்துருவாரா? வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் தான். அடடா, எல்லாரும் பந்தா வெளியடிக்கிறீங்களேப்பா. மானுஷா 2 கேம் அடிச்சாருன்னா 3வது கேம் நான் அடிப்பேங்கிறார் யூசுப். 3 கேம் அஃபெக்ட் ஆயிடும். எல்லா கேமும் ஆடணும். எல்லா கேம்லயும் நீங்க பாயிண்ட் எடுக்கலாம்.
மக்களே ஒரு டைக்கு 15 கேம் 15 பாயிண்ட், ஒரு அணி 8 பாயிண்ட் இருந்தா டை. பயங்கர ஹாப்பியா இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சோகமா இருக்காப்ல. ஆஹா, ஃபர்ஸ்ட் வெற்றி வந்து சேருது மானுஷாவுக்கும் முதல் யூமும்பா டிடிக்கும். பரவாயில்ல, நம்பிக்கை இழக்காம மூணாவதுல உறுதியா விளையாடி ஜெயிச்சிருக்காரு. அது அவங்க டீமுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தெரியுது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. மக்களே விமன் சிங்கிள்ஸ்ல சுதிர்தா முகர்ஜி, ஆனா ஹர்சே ரெண்டு பேரும் மோதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கே நல்ல பேட்டில் நம்ம பார்க்க போறோம் கௌதம். கொஞ்சம் வேகமா இன்னைக்குதான் சுதிர்தா ஆட ஆரம்பிச்சதை பார்த்தோம். ஐகா முகர்ஜியோட ஆடும்போது கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. பயங்கரங்க, ரெண்டு பேரும் பேக் ஹேண்ட வச்சு பலார் அடிக்கிறாங்க. மாசோதிங்கிற மாவோ இருந்தாரு. அதுதான் 49க்கு அப்புறம் அமெரிக்கா டீம் அங்க போனது சைனாக்கு. ஆமாங்க, ஃபாரஸ்ட் கம்ப் படத்துல அது ஒரு சீனாவே வரும். டாம் ஹாங்க்ஸ் வந்து சைனாவுக்கு போவாரு. சான்ஸ் இருக்கும் மரியாவுக்கு எதிராக அனுஷாவுக்கு. ஓ, வெளியில போயிடுச்சு. சுதிர்தா உள்ள அடிச்சாங்கன்னு நான் நினைச்சேன். கிளட்ச் பாயிண்ட், 2 பாயிண்ட் லீட் ஃபார் அன்னா ஹர்ஸ். எங்க அப்பா புதுசா ஒருத்தருக்கு உள்ள வந்திருக்காங்க. அனிருபன் கோஷன் ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காரு. உதித் தானிக்கு இல்லையா? ஆமாங்க, அவரு கீழே விழுந்து அந்த என்னங்க சுலபமா கொடுத்தாங்க ஆனா ஹர்ஸ் அந்த பாயிண்ட. 11-9 நம்ம 11-10 எதிர்பார்த்தோம். பட் 11-9 கோல்டன் பாயிண்ட்க்கு போகல. இருந்தாலும் முதல் கேம வந்து கலக்கல ஆடிட்டு இருக்காங்க. எக்ஸலென்ட் ஸ்ட்ரோக் மேக்கர் இருக்கு பாருங்க. என்ன ஒரு நச்சுன்னு அடிச்சாங்க. கண்ட்ரோல்டு பேக் ஹேண்ட். ஏசியன் கேம்ஸ்ல டபுள்ஸ்ல பிரான்ஸ் மெடல் நடக்கிறது நல்லா நடக்கணும். அந்த மென்டாலிட்டி வேணுங்க. ஐயோ முதல் கேம் விட்டமே அப்படின்னு நினைக்கவே கூட. ஹாக்கி இல்ல இல்ல இப்ப இருக்கறது சொல்றீங்க. இருக்கறதுல சொல்றேன். 3-5 பட்டர்ஃப்ளை டைம் அவுட். மக்களே 5 புள்ளிகளை தொட்ட கேம்லயும் லீட்ல தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சுத்திர்தா எப்படி உள்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஷாட் 5 ஷாட்லயே முடிக்கிறாங்க. உடனே முடிக்கிறதுக்கான ரீசனும் அதுதான். 7-10. ஆஹா, இந்தியன் கோச் ஸ்ரீவத்சா சக்கரவர்த்தி ஃப்ரம் சென்னை. 11-7. அதாவது இவங்களே முடிச்சிட்டாங்க அந்த மேட்ச. அது இந்த கேமை முடிச்சிட்டாங்க. அவசரப்பட்டு அந்த ஒரு 4 ஹேண்ட் வெளில போயிடுச்சு. 7-11 வெற்றி ஆனா ஹர்சே பக்கம் போயிடுச்சு. இப்போ டிசைட் இருக்கு, கேம் மூவ் ஆகுது. எதிர்பார்க்கலைங்க அந்த ரிட்டர்ன் இவ்வளவு ஸ்லோவா வரும் அப்படின்னு. இங்க வேகம் இருக்கு. அது இந்த பேக் ஹேண்ட் ரப்பர் தான் அவங்க அந்த வேகம். ஆனால் இந்த முறை ரப்பர்ல படல, அந்த ராக்கெட்டோட அந்த பிளேட்ல பட்டிருக்கு. சூப்பர் பாயிண்ட் ஃபார் அன்னா ஹர்சே. நெட்ல அடிச்சிட்டாங்க. நல்லா போச்சுங்க ராலி. பட்டு 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 அடிச்சாங்க. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டிங்க. இப்போதைக்கு சுதிர்தாவோட எழுந்திருக்குமேன்னு. பரவாயில்ல, இப்ப நான் வந்துடுறேன் 7 ஆளுக்கு வந்துருவோன்றாங்க. இப்போ இன்னும் அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரணும்னா இப்பதான் ஆனா கொடுத்துருக்காங்களே. வெற்றிகரமாமே போதா ஆனாக்கு. ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ். 3 இந்திய வீரர்களை தொடர்ந்து தோக்கடிச்சிருக்காங்க. சென்ட்ரல் தாஸ், மாணிகா பத்ரா, நாவ் சுதிர்தா முகர்ஜி. வெல் டன் ஆனா. ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறினாங்க. முதல் கேமை இழந்தாங்க. ஆனா அடுத்த 2 கேமை ஸ்பிரிட்டடா விளையாடு. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 பவர்ட் பை ChatGPT. மக்களே இன்னைக்கு டை நம்பர் 10 மிக்ஸ்டு டபுள்ஸ்ல இருக்கும். அதாவது டையோட 3வது மேட்ச். மரியா ஷாவ் மற்றும் சத்யன் ஒரு பக்கம், ஆனா ஹர்சே மற்றும் மானுஷ் ஒரு பக்கம்னு ஆட இருக்காங்க. பாயிண்ட்ஸ் சேர்த்தாகணும். ஆனா முதல் புள்ளியை சேர்க்கிறது என்னவோ சத்யன் மற்றும் மரியா ஷாவ். இது 2 விதமாவும் அமையலாம். 2 பேர் வந்து பட்டர்ஃப்ளை டைம் அவுட் இருக்கலாமா, நம்மளே கன்வென்ஷனமா. அதாவது தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற பேர்னு சொன்னோம். யூமும்பா விடுங்க, இது சில நேரத்துல சில அப்செட்ஸ் எல்லாம் வர்றது நல்லதுதான். என்னது இது
இந்த 11 லவ் மாதிரி 11-1 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இப்போ டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்கள்ல 2, மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல 6. 2-9. வந்து வித்தியாசமான சென்டென்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப்புங்க. இல்லைங்க, வழக்கமா சொல்லுவாங்கல்ல, மாமியார் மருமகள் சந்தோஷம் 3. 11. இந்த பனானா ரிட்டர்ன் பாத்தீங்களா? First game goes to சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்க வந்து சிங்கிள்ஸ்ல ஆடும்போது சொல்லிட்டே இருந்தாங்க இந்த பனானா ரன் பத்தி. இப்ப அதை பாக்குறோம். 11-4 தூக்கி சாப்பிட்டிருக்காங்க மரியா மற்றும் சத்யனை. 1 love. கம்பேக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிராக்கிங் பேர் அவங்க மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல 7 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. ஓவர் 2 எடிஷன்ஸ் மக்களே, அதை மறந்துடாதீங்க. ட்ரூ ஃபர்ஸ்ட் மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. ஓஹோ, 3 all. எட்ஜ் வாங்கி இருக்கு. குவாலிட்டி பேர் நீங்க சொல்ற மாதிரி ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். எக்ஸாக்ட்டா இங்க தான் பிரச்சனையா இருந்துச்சு. மரியாவோட ரிட்டர்ன் எல்லாத்தையுமே வந்து மானுஷ் கலக்கல எடுத்துக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா இப்போ கொஞ்சம் அப்படியே ஓஹோ 4-6. ரொம்ப ஷார்ப்பான ஒரு பிளேஸ்மெண்ட். சத்தியன் எடுக்க போனாப்ல முடியல. தவே எரியுதாமா தக தக தகன்னு. 8. இந்த கேமை எடுக்கும் முனைப்பில் மரியா மற்றும் சத்யன். சரத் சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்த பேரை வந்து டெல்லி ஆரம்பத்திலிருந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் மரியா ஷோவை எடுத்தாகணும். ஆனா இந்திய வீரர்களை பெரும்பாலானவர்களை தோக்கடிச்சிருவாங்க. 11. அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. Second game. ரெண்டாவது கேமை நாங்க எடுத்துக்கிறோம். Dabang டெல்லி Delhi TTC. 11-6 வெற்றி மரியா மற்றும் சத்யனுக்கு. மக்களே, டை ஸ்கோர் 4 all. போன மேட்ச் மாதிரி இதுவும் ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரம் மானுஷ்க. நோரிக்கிட்டார். எப்படி பாடியை கண்ட்ரோல் பண்ணி அந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணி எப்பா அருமையான ஃபோர். நீங்க உங்க சர்வ்ல ஆரம்பிக்கிறீங்கிறப்ப அது வேற. இப்ப பாயிண்ட்ஸ் வருது, முதல் புள்ளி வருது டெல்லிக்கு. ஏன்னா உங்களோட சர்வ் உங்களுக்கான பலமா இருக்கும். தேர்ட் பால் அட்டாக் நீங்க போன்னு யோசிக்கலாம். 1. ஜாக்டா இது திரும்ப இவங்க சர்வ்ல வரும்போது நாங்க நிச்சயமா அடிச்சே தீரோன்னு அடிக்கிறாங்க. 5-1 ஒரே புள்ளி தான். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். சில நேரத்துல சில அப்செட்டுகள் நல்லதுதான். 6. நீங்க புதுசா ஆரம்பிக்கலாம். 6. ரொம்ப நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஓ, ரீச் இல்ல, ரீச் இல்லாத ஒரு மைனஸ் பாயிண்ட். இதுவே வந்து மரியா கிடைச்சிருந்தா வின்னர் நிச்சயமா. இப்ப என்ன ஆயிருக்குன்னா இருக்குது ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஆஃப் டெல்லி டு தி 4. வெல்ல 5. க்ரூஷியல் பாயிண்ட் இது. எதுவுமே நீங்க பண்ண முடியாது. தோத்தது கூட கவலையா இல்லைங்க. கோலே வரல பாருங்க. அதான் கவலை எனக்கு. கோல் பக்கமே போல பாருங்க. ஆமா. ஓ, பந்து வெளில போயிருக்கு. பாயிண்ட் டெல்லிக்கு போயிருக்கு. 9-8 ன்னு ஸ்கோர் லைன் மாறு. ஆனா முடிச்சுப்பா. Third game. அந்த மேட்சோட வெற்றி வந்து சேர்ந்தாச்சு. மரியா மற்றும் சத்யனோட ரெக்கார்டு உடைச்சாச்சு. ஆமாங்க, இந்த ரெக்கார்ட் ரன்னுக்கு தடை போட்டிருக்காங்க மானுஷா அண்ணா ஹர்சே. மானுஷ் அண்ணாக்கு முதல் வெற்றி மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல. ஆக்சுவலா தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துருந்தாங்க. 3வது டைல ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைக்கு மென் சிங்கிள் சத்யன் ஞானசேகரன், தில்லியன் பாதே மோதிரத்துக்காக இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் நாங்க கேட்டோம், ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன ஷாட் எதிர்பார்க்கறீங்க? முதல் புள்ளி சத்யனுக்கு. நெட்ல பட்டு வெளில போயிருச்சு. லிலியன் பாக்டே கொடுத்த அந்த ரிட்டர்ன். திருப்பி செஞ்சிருக்காரு அதே விஷயத்தை. அதிரடியா இருக்க போது இந்த பிஸ்லரி ஷாட் ஆஃப் தி டை. 3 all. ப்ளே 2 பேரும். இது வந்து பிஸ்லரி ஷாட் ஆஃப் தி டே கிடையாது. போட்டிக்கு அனுஷா குடும்பலே தயாராயிட்டு இருக்காங்க. வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு. இது சான்ஸே இல்லைங்க. நெட்டுக்கு பக்கத்துல இருந்து பொலிச்சு வைக்கிறேன்னு வந்தாப்ல அதை சத்தியம் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. எங்க ஷார்ட் ஆஃப் தி டே வச்சுக்கலாங்க. அதை கண்டிப்பா அதை புடிச்சிடலாம் சொல்லலாமா? சட்டில் ஹேண்ட்ஸுங்க. வாவ்,
8 all. சென்சேஷனல்ங்க. வேலை செய்ய வச்சார் சத்யன். 10 அவன் நினைச்சது என்னன்னா சுலபமா இந்த பாயிண்ட் வரப்போகுதுன்னு நினைச்சா அது நெட்ல போய் சொருகிருச்சு. அந்த பிரஷர். all. Golden point. அக்ரஷன் அடிச்சு முடிக்கிறேன்னாரு. 11-10. தெரிச்சிட்டாருங்க லிலியன் Game பாரதி. to you Mumbai. வாட் a win. ஃபேண்டாஸ்டிக் டீட்டிங். ரெண்டு பேரும் சிறப்பா ஆடினாங்க. ஜெயிப்பாரு, டைய ஜெயிப்பாரு, நம்பிக்கை கொடுப்பாரு. வாவ் வாவ். One love. டேர்னிங் ஆன் தி ஸ்க்ரூஸ் கங்க. அவரோட வேகத்தை அப் பண்ணிக்கிட்டே போறான். சாப்பா 3-4. இந்த ஷாட்டுக்கு பதில் இல்லைங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா சத்யனுக்கு அந்த ராக்கெட்டை மூவ் பண்றதுக்கு டைம் இல்ல. அங்க பாரு. முழுக்க சத்யனை வந்து நகர்றதுக்கு இடம் கொடுக்காம கிராம்ப் பண்றாப்ல. இவங்க பாட்டிட்டு ஜெயிக்க முடியும். இந்த கேமையும் ஜெயிக்கணும், அடுத்த கேமையும் ஜெயிக்கணும். பாரதி. ஓ, went for the kill but missed the table. இன்னொரு கோல்டன் பாயிண்ட் பாப்ப மாட்டீங்கன்னா இவ்வளவு அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு. ஓகே சரி ரைட். எனக்கு ஏதோ சத்யனுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னையை சேர்ந்த சத்யன். அந்த 11 புள்ளிகள் வந்தாச்சு. Dabang Delhi TTC. கஷ்டப்பட்டு லில்லியன் பாக்தேவ தோற்கடிச்சிருக்காரு இந்த கேம்ல. அது மட்டும் இல்ல, தபங் டெல்லி டிடிசியை மீண்டும் டைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு 5-6ன்னு. அதனால மக்களே, கடைசி கேம் வாழ்க்கைக்கு நீங்க ட்ரூவா இருக்கீங்க. One love. இவரெல்லாம் ஃபுட்பால். இவர் அடிச்சிருக்கலாமோ? ஆமா, இவர் லூக்கா டீனியாக்கு பதிலா லெஃப்ட் பேக். அருமைங்க. பந்தோட வேகம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவரோட பிளேஸ்மெண்ட், இந்த ஃபோர் ஹேண்ட் நச்சுனத. சோ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். சத்யன் வந்து ஸ்டைலா எடுக்கிறார், கெத்தா எடுக்கிறார். 5-3 லீடோட பாயிண்ட்ஸ் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க. இன்னொரு கோல்டன் பாயிண்ட் எதிர்பார்க்கிறோம். அருமை 7-6. ஃபேண்டாஸ்டிக் ராலிங் அது. அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாரு பாரதியை பாக்குறீங்க. கோல்டன் பாயிண்ட் வரணும். அற்புதம். இந்த லைன்ல எவ்வளவு குரூஷியலான மொமெண்ட். ஜாஸ்தியும் ரொம்ப கம்மியும் இல்ல. ஓஹோ, எச்சு பட்டுச்சு நினைச்சேன், இல்லன்ட்டாங்க. இல்ல ஏற்கனவே 6 முடிச்சிட்டாரு. 11. டீரெக்ஸ் செலிப்ரேஷனை பாக்குறோம்பா. Game ஆனா to ஃபுல்லா வரல, ஒரு ஆஃப் செலிப்ரேஷன் தான் வந்திருக்கு. TT. ரெண்டு கேம் ஜெயிச்சாப்ல லிலியன் பாதே. 2-1. சத்யனுக்கு இன்னொரு தோல்வி. ரெண்டு மேட்ச் இன்னைக்கு தோல்வி. ஜெயிச்சுக்கிட்டே இருந்த மிக்ஸ்ட் டபுள்ஸ்லயும் தோல்வி. பாதேக்கு எதிராக தோத்துக்கிட்டே இருந்தாரு, அதுலயும் தோல்வி. ஆனா பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் லிலியன் பாதே கிட்ட இருந்து தெரிச்சார். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7ல இப்போதைக்கு விமன் சிங்கிள்ஸ் மரியா ஷாவ், அனுஷா குட்டும்பலே இந்த டைய யாருக்குன்னு முடிவு பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒலிம்பியன் இன்னொரு பக்கம் ஒரு யங்ஸ்டர். ஆனா முதல் பாயிண்ட் இப்போதைக்கு ஈமும்பா டிடிக்கு தான் போயிருக்கு. வந்துட்டு ஆடணும்னு நினைப்பாங்க அனுஷா. அருமை. ரெண்டு முறையும் தவறுன்றது இப்போதைக்கு மரியா ஷாவுக்கு. ஆடினாங்க 3 கேம் விட்டாங்க. 3-0 ஸ்வீப் அனுஷா குட்டும்பலே. முதல் புள்ளி மரியாவுக்கு. சோஃபியா பால்குனோவோட 2 கேம் வந்து 8 பாயிண்ட் வரைக்கும் வந்தாங்க. வாய்ப்பு இருக்கு. 4-2. மரியா கையே நகர்த்தாம 2 ஷாட் வச்சாங்க. 3வது ஷாட் எதிர்பாராம நெட்ல பூந்துருச்சு. அதன் காரணமாக பட்டர்ஃப்ளை டைம் அவுட் அப்போ லீட்ல போர்ச்சுகல் ஒலிம்பிக்ஸ் டீம்ல அவங்க ரிசர்வ். அடேங்கப்பா
நச்சுன்னு வச்சாங்க. மரியாவும் கொஞ்சம் இன்னைக்கு 6.5 தான் தெரியுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 போட்டியில அனுஷா குட்டும்பலே 4 கேம். கோல்டன் பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்குமா? 10 all. அதன் காரணமாக மரியா ஷா இந்த கேம்ல என் துண்ட போடுறேன்றாங்க. கோல்டன் பாயிண்ட். என்ன ஒரு கம்பேக் மரியா ஷா கிட்ட இருந்து. What a comeback by Maria Shah. Brilliant. 6 in favor of U Mumbai TT. வாங்க அனுஷா. You can do it. அதாவது என்னன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மொமெண்டம்லே அந்த ஒரு யங்ஸ்டர் அவங்க மனசு கண்டிப்பா நொறுங்கி இருக்கும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கும். மறந்துடணும். கோல் கீப்பர் மிஸ்டேக் மாதிரி தான். போனா போயிட்டு போகுது. இழுத்துட்டாங்கன்னு. இல்ல கொடுத்தது திருப்பி வாங்கிக்கிச்சு நெட்டு. நல்ல பாயிண்ட். பிரில்லியன்ட் பாயிண்ட். பட்டர்ஃப்ளை டைம் அவுட் ஃபோர்ஸ் பண்றாங்க அனுஷா குடும்பலே. அப்பா இது மாதிரி ஒரு 2 தேவை, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். கமிட்மெண்ட்டுக்கு எந்த குறைவும் கிடையாதுங்க நம்ம அனுஷா இந்த டோர்னமெண்ட். ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்ல ராலி தான், நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. 8-9. சூப்பர்ங்க. அரவுண்ட் நெட் போய் உள்ள போயிருந்தா எப்படிங்க இருந்திருக்கும் அது. ஆடாடா இந்த கேமையும் கொடுத்தாங்க. மேட்ச வந்து ஜெயிக்கிறாங்க மரியா ஷா. 11-9. ஆனாலுமே இன்னும் இருக்கு. மரியாவை பாராணும். 2 கேம் இழுத்து புடிச்சு கொண்டு வந்தாங்க பாருங்க. உங்களுக்கு இதாவே மாறுது, கோல்டன் பாயிண்டாவே மாறுது. ஐயோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க அனுஷா குடும்பலேக்கு. உலக யுனிவர்ஸே வந்து 8-7 ஜெயிச்சிடலாம் மும்பை. இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ஈஸியான ஷாட் தான். அது நெட்ல அடிச்சிட்டாங்க. அதான் நர்வ்ஸ்னு நினைக்கிறேன். பிரில்லியன்ட்டான ரன். 2 பேரும் இன்ச் கூட கொடுக்க மாட்டாங்க ஆடுனாங்க. அவ்வளோ நல்லா ஸ்டார். சிறப்பு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த பாயிண்ட் மூலமா 5-3 லீட் பண்றது யூ மும்பாவோட அனுஷா டெடிகேஷன். திருப்பி பாருங்க நெட்ல பட்டு 6 ஆலுக்கு போயிருக்கு. அதாவது இந்த பாருங்க அதே மாதிரிதான் ஒரு நல்ல ராலி அந்த நெட்ல பட்டு வெளியில போகுது. அற்புதம். 9-7. அவங்க மனசால வெயிட் பண்ணுவோம். அடடே வந்தாச்சு 10வது புள்ளி. இன்னும் ஒரே புள்ளி. ஆனால் வருவது என்னவென்றால் 10-10. அதன் காரணமாக தற்போதைக்கு சர்வ் செய்ய போகிறார் கோல்டன் பாயிண்ட். 22வது கோல்டன் பாயிண்ட். உள்ள ஓடி விட்டாரு. மரியா ஷாவை பாராட்டி ஆகணும். ப்ரொபஷனலான ஒரு கேம். ஃபேண்டாஸ்டிக். விடாமுயற்சிக்கு ஒரு ஒரு விடாமுயற்சி. அதாவது உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற ஒரு நரம்பும் அப்படியே அதிர்வு போயிருக்கு இப்போதைக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் அந்த கடைசி கோல்டன் பாயிண்ட் டிசர்விங் கோல்டன் பாயிண்ட்டுங்க.